பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்து 24ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள். எவனாகினாலும் இந்த மலையை பார்த்து நீ பேய்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். ஏசப்பா வந்து சீசர் வந்து ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க. அதாவது அந்த ஜெபாலயத்துக்கு கற்று நடந்து வரும்போது அப்போ அந்த இடத்துல அத்தி மரத்தை பார்க்குறாங்க. அத்தி மரம் அவர் சொன்னபடியே பட்டு போச்சு. ஏன்னா அந்த அத்தி மரம் மாயமானு சொல்லி கற்று அந்த அத்தி மரத்தை சபிச்சார். அதே போல் அது பட்டு போச்சு. வந்து சீசன் கேட்குறாங்க, ரபி நீ சொன்ன போல் அது அதே போல் ஆயிடுச்சு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ இடத்துல நீங்கள் விசுவாசமாக இருங்க, இடத்துல நீங்கள் விசுவாசமாக எதிர்கட்டாது அது அப்படியே நடக்க சொல்லி கர்த்தர் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறார். அதாவது நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெய்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாக நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த மலையை பெய்ந்து போகும். ஒரு துளி சந்தேகம் உங்கள் இடத்துல வராமல் இது நிச்சயமாக நடக்க சொல்லி நீங்கள் விசுவாசம் தான் அது நடக்கும். நீங்கள் விசுவாசமாக நீங்கள் எதை கேட்கலாம் அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நீ கர்த்தரோட சீசர் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நீ நம்மளோட வாய்க்குள்ள சரி நம்ம விசுவாசமாக எதை கேட்கலாம் நிச்சயமாக கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூட தேவனால் எல்லாமே கூட. அதாவது நம்ம விசுவாசமாக எதை கேட்குறோமோ ஜபத்தில் நம்ம கேட்குற எந்த ஒரு காரியமும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாரு. நம்ம ஒரு ஜபம் நம்ம கூட ஒரு ஜபம் கூட ஒரு நாள் வீண் போந்துடும். ஆனால் ஒன்று நம்ம ஜபிக்கிற ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து நம்ம எந்த காரியம் கட்டல சரி கர்த்தருக்கு சித்தமானா நிச்சயமாக அதை நம்ம கையில் வாய்க்க. வேத சொல்லி கர்த்தருக்கு சித்தமாக உங்கள் கையிலே வாய்க்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் கட்டல சரி கர்த்தருக்கு பிரியமான காரியம் கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பாரு. அதே போல் நீங்கள் எதுக்கெல்லாம் ஒரு அளவு துளி சந்தேகப்படாதீங்க, உங்கள் விருதில் கொஞ்சம் கூட சந்தேகப்படாது. நிச்சயமாக கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார் சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. அந்த பத்தியமாக பாருங்கள், அவன் கண்ணு தெரியாது. அவன் வந்து அதாவது அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான், அதான் அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி அவன் காதில் கேள்விப்பட்டு இயேசுக்கிட்ட போனால் எனக்கு இந்த கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், வைராகியமான விசுவாசங்க, கொஞ்சம் நஞ்ச விசுவாசம் இல்லை. இயேசு அந்த வழியை நடந்து போக சொன்னால், தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இருங்க சொல்ல போது அங்கே இருக்க சீசர்லாம் அதிட்டாங்க. அது சும்மாரு சொல்லி அதிட்டாங்க இருக்கிற ஜனங்கள்லாம். உடனே அவன் மீறி விசுவாசமாக, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏசப்பா நிச்சயமாக எனக்கு சுகம் கொடுப்போம் சொல்லி அவன் மீறியும் விசுவாசமாக ஏசப்பா கூப்பிட்றான். உடனே அவர் வந்து ஏசப்பா திரும்பி அவனை கூப்பிட்டு சொன்னான். அவன்கிட்ட ஏசப்பா அவன்கிட்ட வந்து ஏசப்பா கேட்குறாரு, எதுக்கு என்னை கூப்பிட சொல்கிறான். பிரபி எனக்கு கண்ணு தெரில ஆண்டவரே, ஆண்டவரே என் கண் பார்வை சுகம் கிடைக்கணும் நீங்கள் கொடுங்க சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உடனே சொல்லு, நீ விசுவாசிக்கிறியா சொல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன்ப்பா சொல்லும்போது உன் விசுவாசப்படி ஆகும் சொல்லி உடனே அவன் கண் பார்வை அடைஞ்சார். ஏன்னா விசுவாசனுக்கு எல்லாமே கூட தேவன் எல்லாமே செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அவனுக்கு அந்த அளவுக்கு வைரகமாக விசுவாசம் இருந்து அவன் கண் பார்வை சுகம் பெற்று போனான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில சரி நம்மளுக்கு எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கட்டில் இருந்தால் சரி, எப்படியாப்பட்ட பிரச்சனை சரி, நம்மளுக்கு எப்படியாப்பட்ட காரியம் நம்மளுக்கு விரோதமாக ஏமுனா சரி, நம்ம விசுவாசமாக தேவத்துக்கு எல்லாமே மாற்றிப்பட வல்லமுள்ள தேவனாக ஒன்றே ஒன்று நம்ம கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கும், நம்பிக்கையாக நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நீங்கள் எதை காட்டில் கர்த்தர் சுத்தபடி கேள்வி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமீன்.